Good morning, students. Today we are going to continue the lesson History Unit 7 Anti-Colonial Movement and the British of Nationalism. History 7th lesson Anti-Colonial Movement, British of Nationalism பற்றி இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ண போனோம். We already learn about the ட்ரைபல் அண்ட் பெசன்ட் ரிவால்ட் பற்றி பார்த்துருக்கோம். கிரேட் ரிபெல்லன் ஆஃப் 1857 கிரேட் ரிவால்ட் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் என்ன பற்றி பார்க்க போகிறோம். த ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், டிவைட் அண்ட் ரூல் ஆஃப் த பாலிசி, த பிரிட்டிஷ் பிஹைண்ட் த partition of Bengal 1905 or of the Swadeshi movement in Bengal. Background for the launch of home rule movement. எதை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஸ்வதேசி மூமெண்ட் அண்ட் ஹோம் ரூல் மூமெண்ட். இதோட இந்த லெசன் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. டேக் யுவர் புக், பேஜ் நம்பர் 82. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். முதலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றத எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்றதான் 1870 1885 வரைய பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் த ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம். தேசியவாதம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே பரவ ஆரம்பிக்குது. ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் பற்றி பார்க்க போகிறோம். The second half of the 19th century saw the emergence of the national political consequence among the new social class of education, English education Indians. 19th centuryயில் ஒரு பிரிட்டிஷோட ஹெல்ப்னால என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக, இங்கிலீஷ் ஈஸியாக கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக நியூ கிளாஸ் சொசைட்டி இந்தியாவில் இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் நிறைய பேர் உருவாகிறாங்க. த இந்தியன் இன்டெலிஜென்ஸ்டா பிளேட் எ கிரிட்டிக்கல் ரோல் இன் ஜென்ரேட்டிங் எ நேஷன் கான்சிக்வன்ஸ் பை எக்ஸ்ப்ளோசிங் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் டு த ஐடியா ஆஃப் நேஷன், நேஷ்னலிசம் அண்ட் வேரியஸ் டெமோக்ராட்டிக் அஸ்பிரேஷன்ஸ். இவங்க எல்லாருமே இந்திய மக்களிடையே ஒரு படித்தவங்க, ஒரு என்ன செய்கிறாங்க, படித்தவங்க 19th centuryயில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டவங்க என்ன செய்கிறாங்க, நம்மளோட நேஷன் நம்மளுக்கு தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக நியூ ஐடியாஸ் என்னென்னலாம் உருவாக்குறாங்க அப்படின்னா, ஐடியா ஆஃப் நேஷன், நேஷ்னலிசம், ஒரு புதிய தேசியவாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கருத்துக்களை மக்களிடையே பரிமாறுறாங்க. த ஃப்ளோரசிங் ஆஃப் பிரிண்ட் மீடியா போத் இன் த வெர்னாகுலர் அண்ட் இங்கிலீஷ் பிளே எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் சர்க்குலேட்டிங் சச் ஐடியாஸ். அடுத்து வெர்னாகுலர் அப்படின்றது தன்னோட மொழியிலே, தாய்மொழியிலேயே அவங்களுக்கு நம்மளோட தேசியத்தை புகுத்துறது. அதுதான் இப்போ கேரளாக்காரங்க அப்படின்னா மலையாளம் அவங்களோட வெர்னாகுலர் லாங்குவேஜ். நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நம்மளுக்கு இந்தியாவில் நம்மளுக்கு தமிழ், பெங்காலி, வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால் எல்லாம் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியை என்ன செய்கிறாங்க, தாய்மொழியாக வச்சுருக்காங்க. அதன் மூலமாக அந்த ப்ரெஸ் மூலமாக அந்த இதில் நிறைய என்ன எழுதணும், எழுத்து மூலமாகவோ அறிவு சார்ந்த உணர்வுகளை மக்களுக்கு புகுத்தி தேசியம்னா என்ன, டெமோக்ராட்டிக்னா என்ன அப்படின்னு புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசியவாத இயக்கம் யாருனால உருவாகுது, அந்த படித்த இளைஞர்களால் உருவாகுது. அதுதான் ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம். ஈவன் தோ were a numerically small, they had a national character of capacity to establish the contact on all India scale. They were working as lawyers, journalists, government employees, டீச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். ஈவன் தோ இவங்க ரொம்ப அளவில் குறைந்த அளவுகளாக இருந்தாலும் அவங்களோட கேரக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி என்ன இருக்குது, இந்தியா அளவில் வளர்ந்துருக்கு. அவங்க ஒர்க்கிங் பீப்புளாக இருக்காங்க, வக்கீலாக இருக்கலாம், ஜேர்னலிஸ்ட், பத்திரிகை ஆசிரியராக இருக்கலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், இல்லை ஒரு மருத்துவராக இருக்கலாம். இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் தான் நேஷ்னலிசம் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை உருவாக்குறாங்க. தே டுக் த இன்சைட்
a float political outfit such as மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. முதலாக எதை உருவாக்குறாங்க அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்றத தான் இவங்க ஃபஸ்ட்டு முதலாக உருவாக்குறாங்க. யார்? இந்த படித்த அறிவு சார்ந்த இன்டெலிஜென்ட்டாக பீப்புள் அப்படின்னா அறிவு சார்ந்த மக்கள். இந்தியன் அசோசியேஷன் 1866, மெட்ராஸ் மகாஜன சபா 1884, பூர்ண சர்வஜனிக் சபா 1870, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் 1885 அண்ட் மெனி அதர்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் இவங்க வந்து எதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க? ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, பூர்ண சர்வஜனிக் சபா, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படின்னு நிறைய வந்து அசோசியேஷனை ஆரம்பித்து இதன் மூலமாக மக்களுக்கு தேசியவாதத்தை பரப்பியிருக்காங்க. எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் காலனியலிசம். எக்கனாமிக்கில் ஒரு பொருளாதாரத்தில் காலனியலிசம் ஒரு காலனி ஆதிக்கம் எப்படி இருந்துச்சு? ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர்லி இந்தியன்ஸ் நேஷனலிஸ்ட் வாஸ் த ஃபார்முலேஷன் ஆஃப் அன் எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் காலனியலிசம். நிறைய பேர் இந்திய நேஷனலிசத்தில் எதில் ரொம்ப இதாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் நிறைய விழிப்புணர்வுகளை இவங்க எடுத்து சொல்கிறாங்க. அதில் தாதாபாய் நெவ்ரோஜி, ஜஸ்டிஸ் ராண்டே and Ramesh Chandra Dutt played a significant role in making this criticism about colonial economy. They clearly இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 பர்சன் யார் அப்படின்னா தாதாபாய் நெவ்ரோஜி, ஜஸ்டிஸ் ராண்டே, ரமேஷ் சந்திர தத். இவங்க தான் அந்த காலனிசம் மூமெண்ட் எக்கனாமிக்கில் இருந்து அதை வந்து என்ன செஞ்சாங்க? மேலோங்க வச்சாங்க. They clearly understood that the prosperity of the British lay in the எக்கனாமி அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ஷன் ஆஃப் இந்தியா. இவங்களோட எழுத்துப்பூர்வமான அறிவு மூலமாக பிரிட்டிஷ்ட இருந்து எக்கனாமிக் நம்மளோட வளத்தை வந்து இவங்க எந்த அளவுக்கு சுரண்டியிருக்காங்க, அதை வந்து எந்த அளவுக்கு வெளிக்கொணரணும் அப்படின்றது தெரிய வந்துச்சு. They conclude the colonialism was the main obstacle to the இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இவங்க வந்து நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கோட வளத்தை கொடுக்காட்டினாலும் நம்மளோட தான் என்னது சுரண்டாமல் இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு வந்தது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு முதலாக அவங்களோட நோக்கமும் அவங்களோட திட்டமும் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான். த ஃபார்மேஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1885 was intended established on all Indian organization. இந்தியாவில் இருக்க எல்லா ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் 1885 இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின். த ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இன் 1885. It was the culmination of attempts by group of educated Indians political activity in 3 presidency. நம்மளோட இந்த நேஷ்னல் காங்கிரஸோட பிரசிடென்ட்ஸ் வந்து 3 இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா ப்ரொவென்சஸ் அப்படின்றது மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது அந்த 3 இடங்களில் மட்டும்தான் நம்மளோட ப்ரொவென்ஸ் இருந்தது. இவங்க தான் ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டிவன் ஹியூம். இவரோட ஃபுல் நேம் பிரிட்டிஷ் சர்வெண்ட். இருந்தாலும் இந்தியாவில் ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்க்கு ஒரு ஃபவுண்டராக இருந்தவரும் ஏஓ ஹியூம். இவரோட ஃபுல் நேமு ஆலன் ஆக்டிவன் ஹியூம். ஏஓ ஹியூம் lent his services to facilitate the formation of the Congress. இவர் தான் ஒரு ஃபார்மேஷன் இந்த நேஷ்னல் காங்கிரஸ்க்கு ஒரு ஃபார்மராக இருந்திருக்காரு. உமேஷ் சந்திர பானர்ஜி. அடுத்து யார் வராங்க? உமேஷ் சந்திர பானர்ஜி வாஸ் த ஃபஸ்ட் பிரசிடென்ட் இன் நேஷ்னல் காங்கிரஸ், இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் 1885. இவர் ஃபார்மராக இருந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? எல்லா ஒரு விதிமுறைகளையும் சொல்லி வழி நடத்துகிறாரு. ஆனால் பிரசிடெண்ட் யாராக இருக்காங்க? உமேஷ் சந்திர பானர்ஜி, ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் 1885 இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். த ஃபஸ்ட் செக்ஷன் ஆஃப் த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வாஸ் ஹெல்ட் ஆன் 28 டிசம்பர் 1885. ஃபஸ்ட்டு நேஷ்னல் காங்கிரஸ் எப்போ உருவாகுது?
28 December 1885. The early objectives were to develop the consolidate sentiments of national unity. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நேஷ்னல் லெவலில் நம்ம எப்படி இருக்கணும், யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்றது தான். பட் ஆல்சோ ப்ரிஃபர்ஸ்டு த லாயாலிட்டி டு பிரிட்டன். The techniques include appeals, petition and delegation to Britain, all done with the constitutional framework. Some of the key demands were the following. என்ன செய்கிறாங்க, இவங்களும் ஒரு தாழ்ந்த மனதோடு தான் இவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க, உதவிகளாக கேட்குறாங்க. என்ன உதவிகள், அவங்க நம்மளோட சுதந்திரத்துக்கான உதவிகள், நம்ம பெட்டிஷன் போடுறது, அவங்கள்ட்ட வந்து கருத்து கேட்குறது. ஆனால் அவங்களோட அரசாங்கத்தில் தான் நம்ம வந்து இருக்கோம், பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணுறதுல தான் நம்ம இருக்கோம். அவங்கக்கிட்ட இருந்தாலும் எங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யணும், பணிந்து தான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து வாயளவில் தான் சொல்கிறாங்களே தவிர என்ன உதட்டளவு தான் என்ன இருக்குது, பேச்சு இருக்குது, உள்ளத்தில் இல்லை அப்படின்னு சொல்லல. அது மாதிரி அவங்க பிரிட்டிஷ்காரவங்க வாயளவில் மட்டும்தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க, செய்கிறாங்க, ஆனால் எதுவுமே செய்கிறதில்ல. அடுத்து பாருங்கள், இன்னும் என்னென்னலாம் டிமாண்ட்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அட் ப்ரொவென்ஸ் அட் சென்ட்ரல். ப்ரொவென்ஸ்னல் அப்படின்றது மாகாணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த இதில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது சட்ட மேலவை. அது வந்து எங்கே இருக்குது, ப்ரொவென்ஸ்னல் வந்து 3 பிளேசஸ் தான், மெட்ராஸ், கல்கத்தா, பாம்பே, அந்த 3 இடத்துல தான் ப்ரொவென்ஸ்னல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சென்ட்ரல் லெவலில் இதை கொண்டுட்டு வாங்க, க்ரியேட் பண்ணுங்கள், சட்டமேலவையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் நேஷ்னல் காங்கிரஸோட கோரிக்கைகள். இதெல்லாம் இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சட்ட மேலவையில் நிறைய மெம்பர்ஸை வந்து என்ன செய்யுங்க, எலெக்ட் பண்ணுங்கள், அதுலேயும் இந்தியன்ஸையும் இருக்கணும் அப்படின்றாங்க. செப்ரேட்டிங் த ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். தனித்தனியாக இருக்கணும், ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு யார் இருக்கணும், லீடர்ஸ் இருக்கணும். ஜுடிஷியலுக்கு தனியாக இருக்கணும், எக்ஸிக்யூட்டிவ்க்கு தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெடியூசிங் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர். மிலிட்ரிக்கு இராணுவ செலவுகளை குறைங்க அப்படின்றாங்க, இராணுவத்துக்கான செலவுகளை குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரெடியூசன் ஆஃப் த ஹோம் சார்ஜஸ். ஹோம் சார்ஜஸ் அப்படின்னா டியூட்டிஸை என்ன செய்கிறாங்க, கம்மி பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரையல் ஆஃப் ஜுரி அப்படின்றது ஜுடிஷியலை தான் சொல்லுவாங்க. அதை என்ன செய்யுங்க, மேம்படுத்துங்க, இன்னும் விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல்டிங் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இன் இந்தியா அஸ் வெல் அஸ் இன் இங்கிலாந்து. சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஹையர் போஸ்டிங், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி ஹையர் போஸ்டிங் உள்ளவங்கெல்லாம் என்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மேலிடத்துக்கு வரணும், தலைமை அதிகாரியாக வர்றதுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. அது வந்து எங்கே நடத்துகிறாங்க, இங்கிலாந்தில் மட்டும்தான் நடத்துகிறாங்க. அதை எங்கே நடத்துங்க, இந்தியாவிலையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், போலீஸ் ரீஃபார்ம்ஸ். சிப்பாய்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சிப்பாய்ஸை பற்றி. அவங்களோட சிஸ்டத்தை எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள். ரீகன்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஃபாரஸ்ட் லா. வனச்சட்டத்தை மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொமோஷன் ஆஃப் த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆன் எண்ட் டு அன்ஃபேர் ட்ராப்ஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டிஸ். இண்டஸ்ட்ரீஸ், இந்தியாவில் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய என்ன கொடுங்க, வரி செலுத்த சொல்கிறாங்க. அன்ஃபேர் டிராப்ஸ் அப்படின்னா என்னது, வரி சுமை வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நம்மளோட டியூட்டிஸ்னாலே டேக்ஸ் தான், அது அதிகமாக இருக்குது, அதை தடை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட கோரிக்கைகள். யார்கிட்ட கேட்குறோம், பிரிட்டிஷ்ட கேட்குறோம். ஃபார்மேஷன் வந்து 1885 உருவானோன்னா இதெல்லாம் எங்களோட கோரிக்கையாக ஒரு பெட்டிஷன் மூலமாக யார்கிட்ட கேட்குறோம், நம்ம பிரிட்டிஷ்ட ஒரு பணிவாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மில்டன் நேஷ்னலிசம். இது ஒரு தீவிர தேசியவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்னது, மில்டன் ஒரு மாட்ரேட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி பார்த்ததெல்லாம் இப்போ பார்க்குறது தீவிர தேசியவாதம். நீ செய்யலையா, நான் இப்படி பண்ணுவேன், வன்முறையில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தடி அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறது, ஒரு ஆக்ஷனில் இறங்குறது. இவங்க தான் மில்டன் நேஷ்னலிசம். The method of moderate leaders
failed to yield the substantive change in the British attitude towards the moderate demand of early Indian nationalist. இந்த moderate leaders இவங்க மேலே படித்தோம்ல, இவங்கள தான் moderate leaders. பெட்டிஷன் போட்டு தாழ்வாக கேட்குறாங்க பார்த்தீங்களா, இவங்கள தான் moderate leadersன்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க வந்து தேசியவாத அமைப்பில், தீவிர தேசியவாத அமைப்பில் உருவாகுறாங்க. நீ வந்து இதை செய்யலை அப்படின்னா நான் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றவங்க என்ன ஒரு வன்முறையில் ஈடுபடுறவங்க, அவங்க தான் எக்ஸ்ட்ரீமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேவர் criticized by the group of leader or extremists. In seats of the prayers and petitions, these militants were more focused on self-help. தன்னோட உதவியால், தன்னோட சுயநல உதவியால் என்ன செய்யணும், நம்மளோட தேசியத்தை நம்ம ஆளணும். ஒரு ப்ரேயர்ஸ் மூலமாகவோ ஒரு பெட்டிஷன் மூலமாகவோ இவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, அடிபணியக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறவங்க தான் இந்த மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் அப்படின்ற எக்ஸ்ட்ரீமட்ஸ் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.